வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீண்டும் எல்லோரும் பரபரவென தங்கள் வேலைகளை ஆரம்பிக்க முகூர்த்த நாளன்று அதிகாலை பொழுதில் நீராடுதல் மற்றும் தட்டை சுற்றி ஆக்கை தாண்டுதல் போன்ற சாங்கியங்கள் மணப்பெண்ணிற்கும் மாப்பிள்ளைக்கும் தனித்தனியாக நடைபெற்றன. பின்னர் செஞ்சோறு சுற்றி ஆரத்தி எடுத்து முடித்தவர்கள் அடுத்து கோயிலுக்கு போகணும், புறப்பட்டு வாங்க என சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தனர். இப்போது மாப்பிள்ளை வீட்டினர் கோயிலுக்கு செல்ல அங்கு சாமி கும்பிட்ட பின்னர் மாப்பிள்ளை மண்டபத்திற்கு வரமாட்டேன் என்றபடி அடம் பிடிக்க அதற்கு பெண் வீட்டார் வந்து கெஞ்சி அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் சாமி கும்பிட்ட பின்னர், என்ன மாப்பிள்ள, நாங்க வந்து கெஞ்சோணுமா? எங்க பொண்ணை கட்டிக்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோணும். நீங்க மாட்டேன்னு சொன்னா இங்க மாமா மச்சா நிறைய பேர் இருக்கோம், எப்படி வசதி என்று பெண் வீட்டு உறவினர் ஒருவர் கேலியாக கேட்க அருகில் இருக்க மாப்பிள்ளை தோழன், என்ன இருந்தாலும் எங்க மாப்பிள்ளை மாதிரி வருமா? அதெல்லாம் கிடையாது, நீங்க எங்களை தூக்கிட்டு போனாதான் வருவோம் என அதற்கு பதில் கொடுக்க, அப்படியா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எங்க பொண்ணு வேணும்னா நீங்க தான் இறங்கி வரணும் என அவர்களும் கேலி செய்ய, அதற்குள் நேரமாச்சு சீக்கிரம் வாங்க என சத்தம் கேட்டதும், ரொம்ப பிகு பண்ணாதீங்க மாப்பிள்ள, வாங்க என்றபடி ஒரு இளவட்டம் வேகமாக கையை பிடித்து இழுத்தவாறு செல்லவும், இப்பவே இப்படி இழுத்துட்டு போறீங்க, அப்போ தாலி கட்டின பிறகு எங்க பையனோட நிலைமை என மாப்பிள்ளை வீட்டினர் கேட்கவும், உடனே பெண் வீட்டில் ஒருவர், அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியுமா என நையாண்டியாக சொல்ல, வெள்ளியம்பாளை தாளுங்க விவரம்தான் என சிரித்தபடி மாப்பிள்ளை வீட்டார் அவர்களை பின்தொடர்ந்தனர். பின்னர் கங்கணம் கட்டுவதற்கு இருவரையும் அருமைக்காரர் மணவரைக்கு அழைக்க, அது கட்டி முடித்ததும் மீண்டும் அறைக்குள் நுழைந்த பூரணி சோர்வில் அப்படியே நாற்காலியில் சரிந்தாள். உடன் இருப்பவர்கள் பயந்து, பூரணி பூரணி என தட்டி அவளை எழுப்ப, அதற்குள் அங்கு வந்த நடராஜ் ஐயா, இரவு முழுக்க தூங்கல, அதனால் அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்றவர் அவள் குடித்ததும், அவ்வளவுதான் அம்மணி, தாலி கட்டி முடிச்ச உடனே போய் சாப்பிட போயிடலாம் என்றார். மாமன் வீட்டு பட்டம் கட்டுங்க என்ற குரல் கேட்கவும், மாப்பிள்ளை பொண்ணு இருவருக்கும் பட்டம் கட்டி இருவரையும் மணவரைக்கு அழைத்து வந்தனர். முதலில் மணமகன் வந்து அமர்ந்திருந்ததால் மணப்பெண்ணின் வருகையை தொலைவில் இருந்தே பார்த்து ரசிக்க முடிந்தது. பன்னி ரோஜா இதழின் நிறத்தில் பட்டுடுத்தி சாந்தமான முகத்துடன் விழிகளை தாழ்த்தியபடி அடிமேல் அடி வைத்து அவள் நடந்து வர, அவளது நடைக்கு ஏற்றபடி அவளது இடை அசைந்து கொடுக்க, காலின் கொலுசு சத்தமோ அவள் உடல் அசைவுக்கு ஏற்றபடி தாளம் போட, பார்த்து கொண்டிருந்தவன் மனமோ அருவியில் இருந்து கொட்டும் நீர்வீழ்ச்சி போல சந்தோஷத்தில் சதிராட்டம் போட, அதன் துள்ளல் முகத்தில் தெரிய, எல்லாவற்றையும் மறந்து தன் அவளின் அழகை கண்களால் அள்ளி பருகி கொண்டிருந்தான் புகழேந்தி என்கிற புகழ். அவள் வந்ததும் மணமகனின் அருகில் அமர வைத்தவர்கள் பின்னர் அருமைக்காரர் சில சம்பிரதாயங்களை செய்து முடிக்கவும், அதற்குள் ஒருவர், முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, தாலியை கட்ட சொல்லுங்கப்பா என குரல் கொடுக்கவும், தாலி கட்ட போறாங்க என்ற குரல் கேட்டதும் வரவேற்பில் நின்று கொண்டிருந்த மாணிக்கம், மணியம்மை மற்றும் அனைவரும் மணவரையில் வந்து நிற்க, கெட்டிமேளம் என்ற குரல் ஒலிக்க, தேவர்கள் அனைவரும் வானில் இருந்து பூ தூவ, அங்கு உள்ளவர்களின் மனங்களெல்லாம் மகிழ்ச்சியில் அவர்களை வாழ்த்த, சுபயோக சுப திருநாளில் பூரணியின் கழுத்தில் மாங்கல்யத்தை பூட்டினான் புகழ். ஆம், தன் உயிராக நினைத்தவளை பல வருடங்களாக அவனது மனதில் கனவுகளையும் ஆசைகளையும் விதைத்து கொண்டிருந்தவளை, அவனது வாழ்க்கையை சில மாதங்களுக்கு புயலென புரட்டி போட்டவளை, தன் உயிர் ஓவியத்தை தன்னோடு இணைக்கும் அந்த மாங்கல்யத்தை அவள் கழுத்தில் பூட்டினான் புகழ்.
திருமாங்கல்யத்தை பூரணியின் கழுத்தில் பூட்டிய பின்பு புகழிடம் இருந்து பெருமூச்சு வெளிவர அதுவரை இருந்த கலக்கங்கள் மறைந்து சற்று மனம் நிம்மதியடைய உடலின் படபடப்பு குறைந்து மிகவும் லேசாக உணர்ந்தவன் கண்களை மூடி ஒரு நிமிடம் அப்படியே அமர்ந்திருந்தான். தான் செய்தது சரியா தவறா என்ற குழப்பத்திலே இருந்தவன் கெட்டிமேள சத்தத்தில் அவையெல்லாம் மறைந்து இவள் என்னவள் என்ற எண்ணம் மட்டுமே இப்போது மனம் முழுக்க நிறைந்திருந்தது. நான் நினைத்தது நடந்துவிட்டது என நினைக்கும் போதே அவன் நெஞ்சம் பெருமிதத்தில் புடைக்க அந்த நொடியை ஆழ்ந்து அவன் அனுபவிக்க அதற்குள் அவன் பின்புறத்தில் இருந்த பெண்கள் சிலர், ஏனுங்க மச்சான், தாலி கட்டின உடனே இப்படி கண்ணை மூடி தூங்குனா எப்படி? மாப்பிள்ளை நல்லா சூட்டிகைன்னு சொன்னாங்க, நீங்க இப்படி இருக்கீங்க. அப்புறம் பொண்ணு கையை பிடிக்கிறதுக்கு பதிலா அருமைக்காரர் கையை பிடிச்சிடாதீங்க, பூரணி பார்த்திருந்துக்கடி என சொல்லி கிண்டல் பண்ணவும் சட்டென்று கண்களை திறந்தவன் அவர்களை பார்த்து ஈ ஈ என வழிய, அப்பா மாப்பிள்ளை சிரிச்சிட்டாருடி, உலக அதிசயத்துல இதையும் ஒன்னா வச்சுக்கிடுங்க என சொல்லி மேலும் நகைக்க உடன் அருகில் இருந்தவர்கள், ஏண்டி எங்க பையனுக்கு என்ன குறைச்சல்? 8 ஒரு ஜில்லாவும் அவன் பேச்சுக்கு கையை கட்டி நிக்கும் தெரியுமா? எங்க புகழ் தொட்ட காரியம் இது வரைக்கும் தொலங்காம இருந்ததில்ல. எங்க பிள்ளைங்கெல்லாம் அவனை மாதிரி இல்லையேன்னு நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கோம். சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு உங்க ஊர் பொண்ணை கட்டுனா நீங்க என்னடான்னா இந்த அளப்பு அளப்புறீங்க என சொல்லவும் புகழோ திடுக்கிட்டு பூரணியை பார்க்க அவளும் சட்டென திரும்பி புகழை பார்க்க அந்த பார்வையில் தெரிந்த அக்னி ஜுவாலையில் தடுமாறி போனவன் அதற்கு பின்பு அவள் பக்கம் திரும்பவில்லை. ஆனால் அது தெரியாமல் இவர்கள், நாளைக்கு எங்க ஊருக்கு வந்து நின்னு இப்படி பேசி பாருங்க, அப்புறம் ஒருத்தி கூட உருப்படியா ஊரு போய் சேரமாட்டீங்க தெரியுமல்ல என கதை அளந்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கீங்களா என அருமைக்காரர் ஒரு சத்தம் போட அவருக்கு கண்களாலேயே நன்றி சொன்னான் புகழ். அருகில் நின்று கொண்டிருந்த மாணிக்கமும் மணியம்மையும் நெஞ்சம் நிறைய அவர்களை வாழ்த்த சுற்றி இருந்த அனைத்து உள்ளங்களும் அதுவரை இருந்த பொறாமை எல்லாம் மறந்து இருவரும் பல காலம் சந்தோஷமாக வாழ அட்சதை தூவி தங்களது ஆசிகளை வழங்கினர். தாலி கட்டி முடித்ததும் புகழின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் வெகு நாட்களுக்கு பிறகு அதை கண்ட பேச்சியம்மாவிற்கு அதுவரை மனதில் இருந்த கோபமெல்லாம் மறைந்து ஒரு நிம்மதி ஏற்பட்டது. தான் கனவிலும் நினைத்திடாத நிகழ்வு, தன் மகள் தான் பிறந்த வீட்டிற்கே மருமகளாக செல்வாள் என எதிர்பார்க்காத மணியம்மை இப்போது சந்தோஷத்தில் திளைத்து நின்றார். ஒரு திருமணத்தில் பிரிந்த சொந்தம் இன்னொரு திருமணத்தில் ஒன்று சேர்ந்ததை நினைத்து அவர் மனம் நிறைந்திருந்தது. உன்னை விட பெரிய இடத்துல என் மகளுக்கு திருமணம் முடிக்கிற என்ற சவால் விட்டு வந்த மாணிக்கம் சூழ்நிலையின் காரணமாக இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள, ஆனால் ஊரில் இருப்பவர்கள் அனைவரும் திருமணத்தை பற்றி புகழ்ந்து பேசும்போது அவர் முகத்தில் ஒரு பெருமையும் பூரிப்பும் நிறைந்து காணப்பட்டது. பார்த்து வெகு நாள் ஆச்சு, திருமணத்திலாவது பார்க்கலாம் என்றபடி இரண்டாவது மச்சானை தேடிய கண்கள் அவன் ஊரில் இல்லை, நண்பர்களுடன் கோவா சுற்றுலா சென்றிருக்கிறான், திருமணம் முடிந்துதான் வருவான் என சொல்லப்பட சோர்ந்து போயிருந்தது அந்த சிறு பெண்ணின் மனம். தோழிகள் வேறு, பாரிஜாதம் உன் பாண்டி மச்சான் எங்கடி என கேட்டு அவளை நச்சரிக்க அவளோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்து நின்றாள். பொண்ணு மாப்பிள்ளை இருவரும் கை கோத்து மணவரையை சுற்றி வர பூரணியின் கைகளுடன் புகழின் கையை இணைக்க, அப்போது பூரணி கையில் ஏற்பட்ட நடுக்கம் அவனுக்கு மனதில் வலியை ஏற்படுத்த அவனும் அவள் கைகளை அழுத்தி பிடித்து நான் இருக்கிறேன் என சொல்லாமல் சொல்ல, ஆனால் அவளது கைகளின் நடுக்கம் அதிகமானதே தவிர குறையவில்லை. புகழோ அவளின் நிலை கண்டு சற்று கலங்கி போனான். பின்னர் மங்கள வாழ்த்து பாடல் நாவிதனால் வாசிக்கப்பட்டது. இந்த திருமணத்தில் இந்த பாடல் மிகவும் முக்கியமாக கருதப்படும். பின்னர் அது முடிந்ததும் பெற்றோர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு பின்னர் மற்றவர்களிடமும் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு இருவரும் சாப்பிட சென்றனர்.
திருமணத்தைக் கண்டு பெற்றோரும் உற்றார் உறவினர்களும் மகிழ்ந்து போயிருக்க, ஆனால் சந்தோஷப்பட வேண்டியவளோ அதை கண்டு கொள்ளாமல் சாவி கொடுத்த பொம்மை போல நடந்து கொண்டிருந்தாள். இருவரையும் சாப்பிட அழைத்து சென்றவர்கள் இலையின் முன் அமர்ந்ததும், இப்போ மாப்பிள பொண்ணுக்கு ஊட்டி விடுவாராம் என அருகில் இருந்தவர்கள் கிண்டலாக சொல்லவும், புகழோ ஏதும் சொல்லாமல் அமைதியாக இலையில் பார்வையை செலுத்த, பூரணியோ முகத்தை சுழிக்க, அதற்குள் அருகில் இருந்த இன்னொரு பெண்மணி, ஏம்புல எதுக்கு உன் முகம் இப்படி போகுது? உன்ற புருஷன்தானே, ஒரு வாய் நீதான் ஊட்டி விடுறது, இப்பவே இந்த சிலுப்பு சிலுப்புற என சொல்லிவிட்டு, இங்க பார் புகழு, இப்பவே அடங்கிடாத, அப்புறம் ரொம்ப கஷ்டம் என சொல்லவும், அட விடுக்கா, இன்னைக்கு அவனுக்கு காரியமாகணும், அதனால் இப்படி இருக்கா, என்ன புகழு, நான் சொல்றது சரிதானே என விஷமமாக சொல்லி ஒரு பெண் சிரிக்க, அடி வெக்கங்கட்டவள, 2 புள்ள பெத்தவ பேசுற பேச்சாது, இந்த பேச்சுக்கு தாண்டி உன் புருஷன் உன்னை அடக்கி வச்சிருக்கான், அப்பவும் அடங்க மாட்டேங்கிற என சொல்லவும், அத அங்க கேட்டு பாரு தெரியும் என தோள்பட்டையில் முகத்தை இடித்து கொண்டே சொன்னவள் பூரணியிடம் சென்று, இங்க பாரு புள்ள, நான் உனக்கு நங்க முறைதான், புகழுக்கு அக்கா முறை என்றவள், இன்னைக்கு இந்த பையனை மடக்கினாத்தான் உண்டு, சண்டி மாடி இவன், கடிவாளத்தை நல்ல இறுக்கமா பிடி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் என முகத்தில் ஒரு கள்ள சிரிப்போடு சொன்னவள், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஆனாலும் உனக்கு சொல்றேன் என சொல்லவும், அதற்குள், ஏண்டி இங்கென்ன பண்ணிட்டு இருக்க, அங்க புள்ள அழறது பாரு என அவள் கணவன் வர, மீதிய நாளைக்கு சொல்றேன் புள்ள என்றபடி அங்கிருந்து நகர, அவள் சென்றதும் பூரணி ஏதாவது தவறாக நினைத்து கொள்வாளோ என நினைத்து புகழ் ஓரக்கண்ணால் அவளை பார்க்க, அவளோ எதுவுமே நடக்காதது போல சாப்பாட்டு வேலையில் கவனமாக இருந்தாள். டேய் புகழ், உன் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கே என மனதிற்குள் சொன்னவன் அந்த நேரத்திலும் அவள் சாப்பிடுவதை அவன் மனம் ரசித்தது. சாப்பிட்டு முடித்த பின்னர் அனைவரும் வீட்டிற்கு கிளம்பலாமா என நடராஜர் ஐயா சொல்லும் போதுதான் ஒவ்வொருத்தர் முகத்திலும் பிரிவின் வலி மற்றும் புது சொந்தத்தின் பயம் வந்து நின்றது. பெண்களை பொறுத்தவரை திருமணம் என்பது வேரோடு ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் பெயர்வது. பிறந்த இடத்தின் உறவுகள் எல்லாம் தூரத்து சொந்தமாகிவிட, இனி கணவனின் உறவுகள் மட்டுமே அவளுக்கு உரிமையாகிவிட, அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும் வரை அந்த பெண்களின் நிலை மிகவும் கொடுமை. உறவுகளின் நிலைமையே இப்படி என்கின்ற போது உரிமை உடையவனே அவளுக்கு அசலாக தெரிய, மனம் அவனை ஏற்றுக்கொள்ள மறுக்க, பின்னர் குடும்ப உறவுகளை அவள் மனம் ஏற்குமா? கடமைக்காக திருமணம் என்றாலும் அதற்கு பின் வாழ்க்கையை நினைக்கும் போது அவள் மனம் கனக்க, மண்டபத்தில் பல பேர் அவளை சுற்றி அமர்ந்திருந்தாலும் தனித்தீவில் இருப்பது போல அவள் உணர்ந்தாள். தன் மனதின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆள் இல்லாமல் அவள் தடுமாறிக் கொண்டிருந்தாள். அவளது நெருங்கிய தோழிகள் இருவரும் ஏனோ 3 நாட்களாக அவள் கண்ணில் படவில்லை. இவளும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. நடப்பவை எல்லாம் அவளை மீறி சென்று கொண்டிருக்க, வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற பின் அவள் எடுத்த முடிவுதான் இந்த திருமணம். அப்போது, என்னம்மா கிளம்பலாமா என நடராஜர் ஐயா கேட்டதும் தன் நினைவில் இருந்து மீண்டவள், கிளம்பலாம் என்றபடி எழுந்தவள் பெற்றோர்களை நோக்கி திரும்ப, அப்போது அவள் நகர முடியாமல் அவள் கைகளை யாரோ பிடிக்க கோபமாக திரும்பி பார்த்தவள் அங்கு பட்டு வேஷ்டி சட்டையில் கழுத்தில் மாலையுடன் அவள் மணாளன் புகழ் அவள் கைகளை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். இப்போதுதான் அவனை நேரடியாக பார்க்கிறாள். அவன் முகத்தின் தெளிவும் பார்ப்போரை கவரும் கண்களும் திரண்ட தோள்களும் அளவான உடல் கட்டும் அந்த மாப்பிள்ளை அலங்காரமும் அவனை ஆண் அழகனாக காட்ட சற்று நேரம் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அதற்குள் அவன் என்ன என்பதைப் போல் முகத்தை அசைக்க அதில் சுய நினைவிற்கு வந்தவள் என்ன என அவள் அதையே சற்று கோபமாக கேட்க, அப்போது அருகில் இருந்த ஒரு பெண், என்ன போற நீ இப்பவே மாப்பிள்ளையை மிரட்டுற என கேட்கவும், ச்சு
என சலித்தபடி முகத்தை சுழித்து கொண்டு அவள் அப்படியே நாற்காலியில் அமர, சுற்றி இருப்பவர்கள் அவளை ஒரு மாதிரி பார்க்கவும், உடனே அவள் அருகில் அமர்ந்த புகழ், எல்லாரும் பார்க்கறாங்க, பேசாம அமைதியா என் கூட வா, ஏதாவது பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிடாத, இது வரைக்கும் நீ பேசுனது போதும், இனி நான் சொல்றத மட்டும் செய் என அழுத்தமான குரலில் சொல்ல, அவளோ அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்க்க, அவன் கண்களின் தீர்க்கமும் அவன் உடலின் விறைப்பும் அவனது வார்த்தைக்கு மேலும் அழுத்தம் கொடுக்க, எதுவும் பேசாமல் இயந்திரம் போல அவன் பின்னே சென்றாள். திருமணம் இருவேறு எண்ணங்களையும் மனங்களையும் கொண்ட இரண்டு உயிர்களை ஒன்றாக சங்கமிக்க வைக்கும் அழகிய நிகழ்வு. விண்ணை வளைத்து சிகை அலங்காரமாய் அள்ளி முடித்து, மூன்றாம் பிறையை நெற்றி சுட்டியாகவும் பூரணமற்ற வானின் கருமையை விழிகளில் தீட்டி, விண்மீன்களை மூக்குத்தியாக அணிந்து கொண்டு, மின்னல் கீற்றை இதழ்களில் தவழவிட்டு, மழை துளிகளை மணிகளாக கோத்து சங்கு கழுத்தில் பதிந்திருக்க, வானவில்லை ஆடையாக உடுத்தி வெண்மேக கூட்டம் போல் வஞ்சினி அசைந்து வருகையிலே மனதின் சலனமெல்லாம் மறந்து கள்வெறி கொண்டே நடி சகியே. திருமணம் முடிந்ததும் புகழின் வீட்டிற்கு செல்ல மணமக்கள் தயாராகி வந்தனர். தன் வீட்டில் தன்னுடனே வளைய வந்தவள் முதல் மகளாக பிறந்ததால் செல்லமாக சீரும் சிறப்புமாக வளர்ந்தவள் இன்று அவரை விட்டு பிரிந்து செல்கிறாள். இதுவரை எந்த ஊருக்கும் சென்று அவள் தனியாக தங்கியது இல்லை. பார்வைக்கு பதவிசாக தெரிந்தாலும் கோபம் என்று வந்துவிட்டால் அவளை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. அவள் போக்கிலே சென்றுதான் அவளை சமாதானப்படுத்த முடியும். இவையெல்லாம் மனதிற்குள் ஓட, புகழை பற்றி நன்கு தெரிந்தாலும் திருமண வாழ்க்கையில் யார் எப்படி என்பதை யாரும் அறிய முடியாது. திருமணம் நடந்த சூழ்நிலை வேறு. மணியம்மையின் பயத்தை மேலும் அதிகரிக்க ஒருவித கலக்கத்துடனே நின்று கொண்டிருந்தார் அவர். மணமக்கள் இருவரும் மாணிக்கம் மணியம்மையின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க அவர்களை மனமாற வாழ்த்தினார்கள். மணியம்மை பூரணியின் கைகளை பிடித்து அவள் தலையை மென்மையாக வருடியவர், பூரணிமா பார்த்து நடந்துக்கோ என சொல்லும் முன்பே அவர் கண்களில் கண்ணீர் வர, அதை பார்த்ததும் அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரமெல்லாம் சேர்ந்து கேவலுடன் வெளிவர, தாயின் தோளில் சாய்ந்து தேம்பி தேம்பி அவள் அழ, அதை கண்டதும் மாணிக்கத்தின் மனம் சற்று அதிர்ந்து போனது. தான் செய்தது தவறோ என அவர் ஒரு நிமிடம் யோசிக்க, அதற்குள் அங்கு வந்த நடராஜ் ஐயா, என்னப்பா நேரமாச்சு கிளம்பலாமா என கேட்கவும், மாணிக்கம் எதுவும் பேசாமல் தலையசைக்க, பூரணியோ கண்களில் ஏக்கத்துடன் அவர்களை விட்டு பிரிந்து காரில் புகழுடன் ஏறினாள். நாங்கெல்லாம் உன் கூடத்தான் ஊருக்கு வர்றோம் பூரணி, நீ அழாத என பாரி அவள் அருகில் வந்து சொல்லவும், அவள் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்ட பூரணி, நீயோ என் கூட கார்ல வா பாரி என சொல்லும் போதே அவள் குரல் நடுங்க, அதை பார்த்து கொண்டிருந்த புகழும், நீயும் கூட வா பாரி என சொல்லவும் பாரியும் அவர்களுடன் சேர்ந்து காரில் அமர்ந்தாள். கார் ஓலப்பாளையத்தை நோக்கி செல்ல, பின்னால் உறவினர்கள் எல்லாம் செல்ல, திடீரென்று மாணிக்கம் வண்டியை நிறுத்தியவர், நீ மட்டும் அவங்க கூட போயிட்டு வா மணியம்மை என சொல்லிவிட்டு அவர் வெள்ளியம்பாளையத்தை நோக்கி தனது வண்டியை திருப்பினார். பூரணியின் வாடிய முகமும் அவளது அழுகையும் அவரது மனதை பிசைய, அவர் தவறு செய்யவில்லை என்றாலும் தனது மகளின் ஆசையை தன்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற குற்ற மனப்பான்மை அவரை இம்சிக்க, மேலும் எந்த திருமணத்திற்காக சொந்த மச்சினனிடம் வருத்தம் வந்ததோ, இன்று அவர் குடும்பத்துக்கே தனது மகளை கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே என எண்ணியவரின் மனம் வருந்த, திருமணத்திற்கு முன் இதை பற்றி நன்கு யோசித்து வேறு வழி இல்லாமல் எடுத்த முடிவுதான் இது என்றாலும், ஏனோ இப்போது அவரது சுய கௌரவம் தடுக்க அங்கு செல்லாமல் திரும்பி வந்துவிட்டார். 10 நாட்களுக்கு முன் புகழ் அவரது மருமகன் என யாராவது பேசியிருந்தால் அவர்களின் நிலைமை அதோ கதிதான். ஆனால் இன்றோ அதே குடும்பத்தில் தனது மகளை மருமகளாக அனுப்பி வைத்திருக்கிறார் மாணிக்கம். நினைத்து பார்க்கும்போது அவருக்கே ஆயாசமாக இருக்க,
என்னவெல்லாம் நடந்துவிட்டது. அன்று அவர்கள் பேசிய பேச்சிற்கு இதை தவிர சிறந்த பதிலடி வேறு இல்லை. என்ன மாதிரியான வார்த்தை பேசிவிட்டார் மாமா என நினைக்கும் போதே மாணிக்கத்தின் உடல் சிலிர்த்து அடங்கியது. அந்த நினைவுகள் அவர் கண் முன்னே ஓடின. மனைவி மகளின் சிரித்த முகம் அவர் மனதிற்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்க அவரும் உற்சாகத்துடன் தான் மறுநாள் காலை நடராஜ ஐயாவுடன் தமக்கையின் வீட்டிற்கு சென்றார். அந்த நேரத்தில் அவரை எதிர்பார்க்காத கோமதியோ ஆச்சரியத்துடன், "தம்பி, வா வா" என்றவர் உடன் வந்திருக்கும் நடராஜ ஐயாவையும் வரவேற்றார். சிறிது நேர நல விசாரிப்புக்கு பின்னர், "என்ன தம்பி, ஏதாவது ஜோலியா, இந்த பக்கம் வந்தியா?" என கேட்கவும், "இல்லக்கா, மாமாவை பார்த்து பேசலாம்னு வந்திருக்கேன்" என்றார் மாணிக்கம். "மாமா கிட்ட பேசணுமா? என்ன பேசணும் தம்பி?" என இழுத்த கோமதி, "எதை பத்தி தம்பி? கண்ணாலத்தை பத்தியா?" என கேட்கும் போதே அவர் குரல் உள்ளே செல்ல, "ஆமக்கா, உங்க பேச்சையெல்லாம் நம்பித்தான் நான் மாமா கிட்ட பேசாம இருந்துட்டேன். அதான் இப்ப பேசலாம்னு வந்திருக்கேன்" என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, "அடட, வா மாணிக்கம், என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம்?" என கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கோமதியின் கணவர், "நேத்து ஊருக்கு வந்தப்ப கூட வரேன்னு சமாச்சாரம் ஒன்னும் சொல்லல" என்றபடி சோஃபாவில் அமர்ந்தார். "இல்ல மாமா, அது என மாணிக்கம் இழுக்க, அதற்குள் அருகில் இருக்கும் நடராஜ ஐயா, "அது ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு தான் வந்தோம்" என பெரிய மனிதராக பேச்சை ஆரம்பித்தார். "என்கிட்ட என்ன பேசணும்?" என புரியாமல் கோமதியின் கணவர் இருவரையும் பார்க்க, பெரியவர் மாணிக்கத்தை பார்க்க, அவரோ அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தார். பூரணியின் முகத்தை பார்த்ததும் எப்படியாவது மாமாவிடம் பேசி பூரணி அழகன் திருமணத்தை நடத்த வேண்டும் என்ற முடிவோடுதான் கிளம்பி வந்தார் மாணிக்கம். ஆனால் இப்போது அதை பேச நினைக்கையில் அவரது மனமோ ஊருக்கு நியாயம் சொல்பவராக இருந்து கொண்டு, பலர் உன் பேச்சை கேட்க காத்திருக்க, ஆனால் நீயோ இங்கு இன்னொருவரிடம் உதவி வேண்டி வந்திருப்பது உனக்கே கேவலமாக இல்லை என அவரை கேள்வி கேட்க, பரம்பரையாக பெரிய மனிதராக எதற்கும் தலை வணங்காமல் நின்ற மாணிக்கம் இன்று பெண்ணிற்காக அக்கா கணவர் முன் இப்படி வந்து பேச வேண்டுமா என்ற பரம்பரை கௌரவம் தடுக்க எப்படி ஆரம்பிப்பது என தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். மாணிக்கம் கூட பெரியவர் இப்படி சொல்வார் என எதிர்பார்க்கவில்லை. இது இரண்டு பேரையும் பாதிக்காமல் பேசுவது போல் இருந்தது. அதனால் மாணிக்கமும் நிமிர்ந்து அமர்ந்து ஆமாம் என்பது போல தலை அசைத்து கொண்டிருந்தார். "நீங்க என்ன சொல்ல வரீங்க?" என கோமதியின் கணவர் ஒரு குரலில் கேட்டதும், "இல்ல, நம்ம பூரணி இருக்கும்போதே அழகன் தம்பிக்கு வெளியில எதுக்கு பொண்ணு எடுக்கணும்?" என அவர் இழுக்க, "நாங்க ஒன்னும் வெளியில பொண்ணு எடுக்கல, சொந்தத்துலதான் பொண்ணு எடுக்கிறோம்" என அவர் சாதாரணமாக சொன்னதும், "என்னது, சொந்தமா?" என பெரியவரும் மாணிக்கமும் ஒரே நேரத்தில் கேட்க, "ஆமா மாணிக்கம், நம்ம பொண்ணு கொடுத்தோம்னா அவங்க எனக்கு சொந்தம் தானே. அதான் ஐயா சொன்ன மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா போயிடும்ல" என அவர் சொல்லவும், மாணிக்கமோ, "இல்ல மாமா, அது என ஆரம்பிக்கவும், "இங்க பாரு மாணிக்கம், உங்க அக்கா இத பத்தி என்கிட்ட பேசுனா. ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாண விஷயத்துல நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப மறுபடியும் அதை ஆரம்பிக்க வேண்டாம். எனக்கு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லை. சரி, எனக்கு நேரமாச்சு, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க" என சொல்லிவிட்டு அவர் பேச்சை முடித்து கொண்டு எழுந்திருக்க, "என்ன தம்பி, இப்படி வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுறீங்க? சின்ன பிள்ளைங்க ரெண்டும் ஆசைப்படுதுங்க" என்றவர், "கண்ணாலத்தை பத்தி நீங்க அழகன் தம்பி கிட்ட பேசுனீங்களா?" என பெரியவர் பேச்சை அழகன் பக்கம் திருப்பவும், உடனே கோமதியின் கணவர், "இங்க பாருங்க, பெரிய மனுஷனா இருக்கிறதுனால இவ்வளோ நேரம் உட்கார வச்சு பேசினேன். என் பையன்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்" என்று அழுத்தமாக சொன்னவர், பின்னர், "இவனுக்கு குடும்பத்துக்கு இதே பொழப்பா போச்சு. எப்ப பார்த்தாலும் கல்யாண விஷயத்துல வம்பு பண்றதே இவனுக்கு வேலை" என கோபமாக வார்த்தைகளை கொட்ட, "நீங்க பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசாதீங்க மாமா. உங்களுக்காகத்தான் அந்த சொந்தமே வேண்டாம்னு நான் ஒதுங்கி இருக்கேன்" என மாணிக்கம் வேகமாக சொன்னதும், "நான் ஒன்னும் உன்னை ஒதுங்க சொல்லல மாணிக்கம். நீ சொன்ன வாக்கு காப்பாத்தல. மத்தபடி நீ உன் மச்சனங்கிட்ட சண்டை போடுறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேண்டாம் மாணிக்கம், பழசையெல்லாம் கிளற வேண்டாம். அது ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை. எனக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு.
என சொல்லிவிட்டு அவர் வீட்டின் வாசலை பார்க்க, வீட்டை விட்டு போங்க என சொல்லாமல் அவர் சொல்வதை புரிந்து கொண்ட மாணிக்கம் சட்டென்ற கோபத்துடன், இங்க பாருங்க மாமா, நாங்க ஒன்னும் உங்க மகனை கேட்டு வரல. உங்க மகன்தான் எனக்கு உங்க பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு எங்க வீட்டுல திருவிழாவுக்கு வந்தப்ப கேட்டான். நீங்களும் அன்னைக்கு நடந்ததை பார்த்துட்டு தானே இருந்தீங்க என சொல்லவும், இதை எதிர்பார்க்காத கோமதியின் கணவர் உடனே கோபமாக, என்ன மாணிக்கம், நீ வம்பு பண்றதுக்குனே வந்திருக்கியா? அவன் சிட்டியில வளர்ந்த பையன், உறவு முறை பத்தி தெரியாது, அதான் எனக்கு உரிமை இல்லையான்னு பொதுப்படையா கேட்டிருக்கான். உடனே நீ அதை இப்படி மாத்தி சொல்றியா என்றவர், படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணை வச்சுக்கிட்டு படிச்சு நல்ல வேலையில, அதுவும் இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறான்னு சொன்ன உடனே என் மகன் தலையில கட்டி வைக்கலாம்னு பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்காக என் பொண்ணு பையனோட வாழ்க்கைய என்னால நாசம் பண்ண முடியாது. உன் வீட்டு பொண்ணை கட்டுனா சாணி அள்ளவும் மாடு மேய்க்கவும் தான் அதுக்கு தெரியும், வேற என்ன தெரியும்? நான் இப்ப பார்த்திருக்கிற பொண்ணு நல்லா படிச்சு நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணு என அவர் சொல்ல சொல்ல மாணிக்கத்தின் கோபம் தலைக்கு ஏற, கண்கள் சிவக்க, கன்னம் துடிக்க அவரை பார்த்து கொண்டிருக்க, அவரோ அதை கண்டு கொள்ளாமல், மேலும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வக்கில்லைனா என்கிட்ட சொல்லு, நான் ஆண்டிப்பட்டி அரசப்பட்டின்னு நல்ல பட்டிக்காட்டு மாப்பிள்ளையா பார்த்து கண்ணாலம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டு என் பையனுக்கு வலை போடுற வேலையை விட்டுடுங்க என சொல்லி முடிக்கவும், கோபத்தில் கண்கள் சிவக்க வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு கையை ஓங்கிக் கொண்டே, யார பார்த்து என்ன வார்த்தடா சொன்ன என்றபடி அவர் அருகில் மாணிக்கம் வர, நடப்பது எல்லாம் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த கோமதி மாணிக்கத்தின் கோபத்தை பார்த்ததும் வேகமாக, ஐயோ தம்பி வேண்டா என கத்திக்கொண்டே கணவருக்கும் மாணிக்கத்திற்கும் இடையில் வர, அதற்குள் பெரியவர், மாணிக்கம் வேண்டா, கொண்டாங் கொடுத்தான் வீட்டுல கை நீட்டுறது நமக்குத்தான் அசிங்கம், விடு என அவரை இழுத்து நிறுத்தினார். மாணிக்கம் கை ஓங்கியதும் கோமதியின் கணவருக்கு கோபம் தலைக்கேற, என்னடா பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கியா? நான் ஒன்னும் மச்சனம் கிடையாது, நீ எதை சொன்னாலும் அமைதியா போறதுக்கு. இனி உன் ஒட்டு உறவு எனக்கு தேவையில்லை, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ என அவர் கத்தவும், கோமதியோ, ஐயோ என்ன வார்த்தை சொல்றீங்க என அலறவும், இங்க பாருடி, உனக்கு உன் தம்பி வேணுமா இல்லையா, இல்ல நான் வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்க. இனி உன் சொந்தம் பந்தம்னு யாராவது வீட்டு வாசப்படிய மிதிச்சாங்க, அப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது என கோபமாக சொல்லிவிட்டு விடு விடுவென உள்ளே சென்று விட்டார் அவர். மாணிக்கமும் ஆத்திரமும் கோபமும் கொஞ்சமும் அடங்காமல் கொதித்து கொண்டிருக்க, அதே வேகத்தில், நீ என்னடா வேண்டாம்னு சொல்றது? நான் சொல்றேன், உன் வீட்டு சம்பந்தம் எனக்கு வேண்டாம். உன்னை விட பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு நான் கண்ணாலம் பண்ணல, நான் மாணிக்கம் இல்லடா என சூள் உரைத்தவர், வாங்கய்யா போகலாம் என பெரியவரை இழுத்து கொண்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினார். தம்பி தம்பி அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளு என்ற கோமதியின் அழுகை அவரை கொஞ்சம் அசைக்க, ஆனாலும் ரோஷமும் கௌரவமும் அதை தடுக்க திரும்பி பார்க்காமல் நடந்தார் மாணிக்கம். வண்டியில் வரும்போது அக்காவின் கணவர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நினைத்து ஆத்திரத்துடன் பேசிக்கொண்டே வர, நடராஜ் ஐயாவோ, பொறுமையா இரு மாணிக்கம், அவெல்லாம் மனுஷனே கிடையாது, இனி அவங்கிட்ட நாம பேச வேண்டாம், நாம அழகந்தம்பி கிட்ட பேசிக்கலாம், உங்ககிட்ட போன் நம்பர் இருக்கா என அவர் கேட்கவும், இல்லைங்க ஐயா, அக்கா கிட்ட அன்னைக்கே கேட்டேன், உங்க மாமாவுக்குத்தான் தெரியும்னு சொல்லிடுச்சுங்க, நான் வாங்கி வைக்காம விட்டுட்டேனுங்க என்றவர், வேண்டாங்க ஐயா, இனி அந்த பேச்சை எடுக்க வேண்டாம், என் பொண்ணுக்கு இவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கண்ணால முடிக்கிறேன். இல்ல என் பேர் மாணிக்கம் இல்ல, என்ன வார்த்தை சொல்லிவிட்டா என்ன பார்த்து என கோபத்தில், ஆனால் வார்த்தைகளில் உறுதியுடன் அவர் சொல்ல, அதற்கு மேல் பேசுவது உசிதம் அல்ல என நினைத்து அமைதியானார் பெரியவர். வாசலில் கார் வந்து நின்றவுடன் பூரணியும் மணியம்மையும் வேகமாக வெளியே வந்தவர்கள் முதலில் நடராஜ் ஐயா இறங்க, அவரை பார்த்ததும், தாத்தா என்ன சொன்னாங்க மாமா என்றபடி பூரணி அவர் அருகில் செல்ல, ஆனால் மணியம்மையோ மாணிக்கத்தின் முகத்தை பார்த்தே என்ன நடந்திருக்கும் என்பது லேசாக புரிய, ஆனாலும் மனதில் சிறு நம்பிக்கையுடன் அவர் அருகில் வந்து, என்னங்க சொன்னாங்க என கேட்கவும், அதுவரை இருந்த கோபமெல்லாம் மறைந்து
மகளின் முகத்தை பார்த்ததும் தன்னால் அவளுக்கு எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆற்றாமை மனதில் எழ பிரம்மை பிடித்தவர் போல் பூரணியை பார்த்து கொண்டு நின்றிருந்தார் மாணிக்கம். பெரியவர் ஏதும் சொல்லாமல் மாணிக்கத்தை பார்க்கவும் வேகமாக தந்தையிடம் வந்த பூரணி, அப்பா அப்பா, மாமா என்ன சொன்னாங்க? மச்சாங்கிட்ட பேசுனீங்களா? மச்சான் சரின்னு சொல்லிட்டார் தானே என ஆவலுடன் கேட்கவும் அந்த நிமிடம் மண்ணில் புதைந்து விட மாட்டோமா என மாணிக்கத்திற்கு தோன்ற கண்களை மூடி கைகளை இறுக மடக்கி தன்னை நிலைப்படுத்த அவர் முயற்சிக்க அவரையே பார்த்து கொண்டிருந்த மணியம்மை நிலைமை சரியில்லை என புரிந்து கொண்டவர், பூரணி முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள வரட்டும், எல்லாம் கேட்டுக்கலாம் என்றவர் மாணிக்கமும் பெரியவரும் உள்ளே வர போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா என சொல்லவும் பூரணி தண்ணி கொண்டு வர அதை இருவருக்கும் கொடுத்த மணியம்மை பின்னர் பெரியவரிடம் திரும்பி, ஐயா, என்ன நடந்ததோ அதை மறைக்காம சொல்லுங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல, இவரு இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நீங்க சொல்லுங்க என அவரை பேச சொல்ல பெரியவரோ இனி மறைத்து எதுவும் ஆக போவதில்லை என உணர்ந்து நடந்தது அனைத்தையும் சொன்னார். கேட்டவுடன் தாய் மகள் இருவரும் கல்லாக சமைந்து நின்றனர். மாணிக்கத்தை பற்றி மணியம்மை நன்கு அறிவார். சிறு தகுதி குறைவான பேச்சு கூட அவர் தாங்க மாட்டார். ஆனால் இன்றோ இவரை என்ன வார்த்தை பேசிவிட்டனர். ஐயோ, பெத்த பொண்ண கண்ணால முடிக்க வக்கில்லாதவன் என்பது போல பேசிட்டாங்களே என மனதில் நினைத்து குமுறிய மணியம்மை வேகமாக, அப்படியா சொன்னாங்க என கோபமாக கேட்டவர், இனி அவங்களே வந்து கேட்டாலும் என் பொண்ண நான் கொடுக்க மாட்டேன், யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டாங்க என சொல்லிக்கொண்டே மாணிக்கத்தை பார்க்க அவரோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் சிலை போல அமர்ந்திருக்க அவர் அருகில் சென்ற மணியம்மை, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க பையனை விட நல்ல இடத்துல நம்ம பொண்ணுக்கு கண்ணாலம் பண்ணலாம், நீங்க மனசு விட்டுறாதீங்க என ஆறுதல் சொன்னார். இவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்க பூரணியோ முழு நம்பிக்கையும் விட்டு போக உயிரில்லா உடலாக அங்கே கிடந்தாள். மாணிக்கத்தின் நிலையை பார்த்து நடராஜ ஐயா அவருக்கு ஆறுதல் சொன்னவர், இங்க பாரு மாணிக்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பூரணிக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை அமையும், அதுக்கு நான் பொறுப்பு என சொல்ல, என்னங்க ஐயா சொல்றீங்க என மாணிக்கம் கேட்டதும், என் தங்கச்சி மச்சின மகன் பட்டணத்துல படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கான், நல்ல இடம், உரம்பரையெல்லாம் நம்ம உரம்பரை தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னா கேட்பாங்க, நீ மட்டும் சரின்னு சொன்னா உடனே பேசி முடிச்சுடலாம், என்ன சொல்ற என அவர் கேட்கவும், ஐயா என்னங்க இது இப்படி திடுதிப்புன்னு கேக்குறீங்க என மணியம்மை கேட்கவும், இல்ல மணியம்மை, கோமதி புருஷன் பேசின பேச்ச கேட்டு எனக்கே ரத்தம் கொதிச்சிடுச்சு, அப்படி பேசிட்டான் அவன், கிராமத்தான்னா அவனுக்கு அவ்வளவு இளக்காரமா போச்சா, அவனுக்கு முன்ன நம்ம கண்ணாலத்தை முடிக்கிறோம், நீங்க 2 பேரும் யோசிச்சு வைங்க, எனக்கு நாளைக்கு பதில் சொன்னா போதும் என தீர்மானமாக சொன்னவர் பின்னர் பூரணியின் அருகில் சென்றவர், இங்க பாரு பூரணி, நம்ம சீன்னு சொன்னவங்க முன்னாடி நாம சீரும் சிறப்புமா வாழ்ந்து காட்டணும், இப்ப ஒன்னும் குடி முழுகி போகல, அந்த பையன் ஆசைப்பட்டா அதனால நாம சரின்னு சொன்னோம், இப்ப வேண்டாம்னு சொல்றாங்க, நாம வேற இடம் பார்க்கலாம், நீ மனசை போட்டு குழப்பிக்காத, உன்னை பெத்தவங்க மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல என கேட்கவும் அவளோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழிக்க, சொல்லுமா என அவர் அழுத்தி கேட்டதும் எப்போதும் கம்பீரமாக அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கும் தந்தை இன்று தளர்ந்து போய் வாடிய முகத்துடன் அமர்ந்திருக்க அதை பார்த்ததும் பூரணியின் உள்ளம் நைந்து போக தாயை பார்த்தவள் அவர் கண்களில் இருந்த எதிர்பார்ப்பும் ஏக்கமும் அவளை ஏதோ செய்ய, மேலும் குழம்பிய சூழ்நிலையில் எதுவும் யோசிக்க முடியாமல் அவள் தலையை ஆட்ட உடனே நடராஜ ஐயா உற்சாகமாக, அப்புறம் என்ன மாணிக்கம், உன் பொண்ணே சரின்னு சொல்லிட்டா, நீ கவலைப்படாத, கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் என சொல்லிவிட்டு எழுந்தவர், இங்க பாரு மணியம்ம, இனி கண்ணாலத்தை பத்தி மட்டும் யோசிங்க, வேற எந்த நினப்பும் வேண்டாம், முதல்ல மாணிக்கத்தை நல்லா தூங்க சொல்லு, நான் நாளைக்கு காலையில வரேன் என சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் சென்றதும் சிறிது நேரம் அப்படியே அவர் மனநிலையில் அமர்ந்திருந்தவர்கள் மணியம்மைதான் முதலில் சுதாரித்து இருவரையும் சாப்பிட அழைத்தார்.
இருவரும் சாப்பிட மறுக்க, பின்னர் தனியாக ஒவ்வொருவரிடமும் அடுத்தவரின் மனநிலையை எடுத்து கூறி அவர்களை சாப்பிட வைத்த மணியம்மை இரவு நேரத்தில் மாணிக்கத்திடம் தனது மனதில் உள்ளதை கூற, அவருக்கும் அவர் சொல்வது சரியாகப்பட சற்று நிம்மதியாக உறங்கினார். பூரணியோ என்ன நடக்கிறது என புரியாமல் வாழ்க்கையே இருட்டானது போல் ஒளி இழந்து தெரிய குழம்பி போயிருந்தாள். மறுநாள் திருமண பேச்சு வெளியே கசிய ஊரில் பலரும் பலவாறு பேச ஆரம்பித்து விட்டனர். 3 நாட்களாக வெளியே வராத பூரணி அன்று கோயிலுக்கு செல்ல வெளியே வர, அப்போது ஒரு பெண், என்னமா ஆட்டம் போட்டா, நான் கூட அந்த பையன்தான் ஆசைப்பட்டான்னு நினைச்சா, இப்போ இந்த குமரிதான் அவன் பின்னாட சுத்தி இருக்கா. தகுதிக்கு தகுந்த ஆசைப்பட்டு இருக்கணும், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இந்த நிலைமைதான் என ஜாடை பேச்சு பேச மனதிற்குள் ஒடிந்து போனாள் பூரணி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.